அந்த இல்ல இப்ப ஆனா இப்ப காலைல எழுந்த உடனே யாரும் பேப்பர் படிக்கிறது இல்ல. ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. கையில ஃபோன் இருக்கு. ரீல்ஸ் பார்க்குறாங்க. அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அது ரிலாக்சேஷனுக்கான ஒரு இல்ல இடமா கேளிக்கை மாறிடுச்சுல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் இருக்கு. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் 24 மணி நேரம் தான். அதுல 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கி தான் ஆகணும். 8 மணி நேரம் நம்ம வேலைக்கு போறோம், இல்ல காலேஜுக்கு போறோம், இல்ல ஸ்கூலுக்கு போறோம். ஏதோ ஒண்ணு 8 மணி நேரம் அப்படி ஆக்குபைட் ஆகுது. மீதி ஒரு 8 மணி நேரம் இருக்கு. அந்த 8 மணி நேரத்துல குளிக்கணும், சாப்பிடணும், பல் தேய்க்கணும், பேசணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், டிவி பார்க்கணும், தன்னை சுய முன்னேற்றத்துக்கு ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுல எவ்வளோ டைம் நம்ம ஆன்லைன்ல இருக்கலாம்? ஒரு 1/2 மணி நேரம் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு மொத்த சினிமாவே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கலாம். 24 எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இத மட்டும் பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்றது வந்து, அடிப்படை வாழ்வியலுக்கே ஆபத்தானது இல்ல. இல்ல நீங்க வந்து பார்வையாளர்கள் சொல்றீங்க. இப்ப கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றீங்க அப்ப? அவங்க இன்னும் மெஜாரிட்டியா இருக்காங்கல்ல. கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து புதுசா ஒண்ணு செய்றதுல, நான் இவ்வளோ புத்திசாலி, என் கிரியேட்டிவிட்டிய பாரு, என் ஐடியா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு, அந்த ஐடியா மோகத்துல அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானே. இயற்கை வந்து ரொம்ப கொடூரமானது. இயற்கை அழகா இருக்கிறத தான் அவங்க பார்த்துருக்காங்க. எவ்வளோ கொடூரமா இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல. அப்ப இயற்கையோட இந்த இன்னொரு முகத்தையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் நம்ம. அதாவது அந்தந்த அளவுல இருந்தா தான் அது அதுக்கு மரியாதை. இல்ல சில விஷயங்கள் ரசிக்கும்படியா இருக்கு. சில பேர் டேலண்ட்ஸ் வெளிப்படுது. இல்ல அதுவும் ரசனை நடக்குதுல்ல கூட அது. எதுக்கு சார் இவ்ளோ விழுந்து கிடக்கணும் ரசனையில நம்ம? நெறைய மதங்கள் ஏன் இசைய ஹராம்னு சொல்லுது? இசை நல்லது தானே. ஹீலிங் பவர் இருக்குன்னு நம்மோட பேசியிருக்கோம். ஆனா ஏன் ஹராம்னு சொல்றாங்க அவங்க? அது உன்னை நிஜ வாழ்க்கையிலேருந்து வெளியில கொண்டு போயிடும். உன் மனச மயக்கிடும். நிஜ வாழ்க்கை தான் முக்கியம். நிஜ வாழ்க்கையில நீ என்ன சாப்பிடுற? என்ன செய்ற? என்ன வேலை செய்ற? அதான் முக்கியம். இந்த மாயையில போய் சிக்கிக்காதன்னு தொடர்ந்து ஜெயினர்களேருந்து, பௌத்தர்களேருந்து எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சாமிய கூட பொம்மையா தான் சார் பார்க்குறாங்க. அது கூட விக்கிரகம், அலங்காரம், அதுக்கு ஒரு பூஜை, அதுக்கு ஒரு டான்ஸ், அதுக்கு ஒரு ட்ராமா அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட். இப்ப எந்த அளவுக்கு என்டர்டெயின்மென்ட் மோகம் ஆயிடுச்சுன்னா, நிஜ கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது. சும்மா ஒரு கல்யாணம் அந்த காலத்துலலாம் பொம்மை கல்யாணம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு போர் அடிச்சதுன்னா ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணுவாங்க. அது மாரி இப்ப மனுஷங்கள வச்சு பொம்மை கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க. போர் அடிக்குது இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை அமையல. நம்மளே ஒரு கல்யாணத்த ஏற்பாடு பண்ற மாரி, ஆமா. கல்யாணம் மட்டும் பண்ண வேணாம். மத்ததெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு ஹல்தி, ஒரு சங்கீத், ஒரு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வீடியோ பார்க்கலாம். அப்படின்ட்டு அவங்க என்ன ட்ரெஸ் போடுறது, காஸ்டியூம் போடுறது. எனக்கு அதுக்கு அந்த அந்த ட்ரெண்ட்ஸ் பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ பார்க்கறதில்ல. ஆனா அந்த பேஷன்ஸ் எல்லாம் நான் அவங்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்ல.